என்ன நம்ம மேல வெயிட்டா இருக்கு? ஓ, மேடமா? கார்த்தி, கார்த்தி மாமா. யோ மாமா, நான் கூப்பிடுறது உன் காதில் விழுகலையா? ஓ, தூங்கிட்டியா? உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்குடா. உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? அந்த அளவுக்கு இந்த உன்னைய லவ் பண்ணுறேன். நீ எனக்கு கிடப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ நீ பக்கத்தில் இருக்க. இருந்தாலும் உன் கூட கொஞ்சம் முடியல, விளையாட முடியல, எதுவுமே பண்ண முடியல. பிடிக்காத மாதிரியே நடந்துக்க வேண்டியதாக இருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச்டா மாமா. இந்த உலகத்திலே எனக்கு யாரை ரொம்ப 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 பிடிக்கும்னு கேட்டால் உன்னை மட்டும்தான் சொல்லுவேன். நீ மட்டும் என் கூடவே இருந்தால் போதும். எதுவாக இருந்தாலும் நான் தாங்கிப்பேன். இவ்வளோ நாள் எதுக்கு மாமா வெயிட் பண்ண வச்ச? என்னோட படித்தவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு பிள்ளைகளை ஸ்கூல்லேயே சேர்த்துட்டாளுங்க. இன்னும் பாருங்கண்ணா அப்படியே தான் இருக்கேன். எதுக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சிங்க? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு மாமா. நம்ம குழந்தைங்கள கொஞ்சணும் எவ்வளோ ஆசை இருக்குது தெரியுமா? ஸ்கூலுக்கு கொண்டு நீங்கள் விடணும், கூட்டியாந்துட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும், பிள்ளைங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஆசை இருக்குது. ஆனால் சொல்லத்தையும் வாய் வர மாட்டேங்குது. நான் ஒரு பொண்ணு, எப்படி சொல்லுவேன்? நீங்கள் தானே புரிஞ்சுக்கணும். நீங்கள் எனக்காகவே பிறந்திருக்கீங்க. இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள் எனக்கு தான். உங்களை யாருக்காகவும் எப்போவும் விட்டு கொடுக்க மாட்டேன். சாவில் கூட உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எப்போவுமே உங்களை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி உங்கள் பக்கத்திலே இருக்கணும் போல தோணிக்கிட்டே இருக்குமாம்மா. இது மட்டும் நடந்துச்சுன்னா போதும், வேறு எனக்கு எதுவுமே வேணாம். ஒருவேளை நான் பேசுறதெல்லாம் கேட்குமோ? கேட்காது. மாமான்னு கூப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் கூப்பிட்டா எங்கே ஏதாச்சும் சொல்லுவீங்களோன்னு பயமாக இருக்குது. நாளைக்கு காலைல வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆசையா இருந்தா கூப்பிட வேண்டியதுனே. என்னடா அது, நீ தூங்கலையா? எல்லாத்தையும் கேட்டுருப்பாரோ? நம்ம பேசாம தூங்குற மாதிரி நடிச்சிட வேண்டியதான். சோதனா, பேசாம தூக்கத்தை போட்டுரு, எல்லாமே மானம் போயிடும். எப்படி நடிக்கிறா பாரு. இவ்வளவு நேரம் எனக்கு தெரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா பால் எந்திரிச்சும் தூங்குற மாதிரி நடிக்கிறியாடி? ஒருவேளை நிஜமா தான் தூங்கிட்டாளா? இல்லையே, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு தானே இருந்தா. எப்படி 2 நிமிஷத்துலயே தூக்கம் வந்துருமா? அப்பெல்லாம் வராதே, வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. இவ கண்டிப்பா நடிச்சுக்கிட்டே தான் இருக்கா. இங்கே பாரு, தூங்கும்போது கூட சிரிச்சுக்கிட்டே தூங்குது. என் பொண்டாட்டி சிரிச்சு இன்னைக்கு தான் பார்க்குறேன். சிரிச்சா அவ்வளோ அழகா இருக்கா. இப்படியே இருந்தா எப்படி இருக்கும்? என் பொண்டாட்டி எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் என்ன, லிப்ஸ்டிக் தான் ஓவராக போட்டிருக்காளோ? தூங்கும்போது கூட லிப்ஸ்டிக் ஓவராக இருக்கு. எடுத்துட வேண்டியதான். எப்படி எடுக்கிறது? பழைய துணி கூட இல்லையே. எப்போ கீழே போயிட்டு வர்றது? சரி, நம்ம வாயை வச்சு நம்ம உதட்டில் பாதியை ஒட்டிக்கலாம். யாருக்கு தெரிய போகுது நைட்டில்? நம்ம பொண்டாட்டி லிப்ஸ்டிக்கு அதிகமாக இருக்கு, நம்ம தானே எடுக்கணும். வேற யார் எடுப்பா? இதுக்கெல்லாம் போய் துணியை தேடிக்க தெரியலாமா? நல்லா தூங்கிட்டு தான் இருக்கா. இவளுக்கு என்ன தெரியவா போகுது? ஏய், நான் பிச்சே போடுவேன். என்ன மேடம், தூங்குனீங்க, இப்போ பார்த்தா பிச்சு போடுவோம்ங்கிறீங்க. தூங்குற மாதிரி நடிக்கிறியா? எந்திரடி முதல்ல. என்னப்பா? இல்லை, மேடம் தூங்குற மாதிரி நடிக்கிறீங்களே, அதான் டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். மாட்டிக்கிட்டியா? என்ன டெஸ்ட் பண்ணு பார்த்தீங்க? நடிக்காதடி. இப்போ என்ன சொன்ன நீ தூக்கத்தில்? நான் என்ன சொன்னேன்? எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே. ஆமா, உங்களுக்கு என்ன தூக்கம் இல்லையா? இப்படி படுத்து கிடக்குறிய? ஆத்தாடி ஆத்தா, சரியான நடிப்பு கொள்ளி நீ. இப்போ எதுக்கு நீ பிச்சு போடுவோம் தானே சொன்னேன்? அப்படி தெரியலையேப்பா. நான் தூக்கத்துல வாய் ரொம்ப உளருவேன். அப்போதைக்கு ஏதாச்சும் சொல்லியிருப்பேன். அதுக்கெல்லாம் போய் இது பண்ணலாமா? அதுக்காக நீங்க தூங்காம இருக்கீங்களாக்கும். அடியே அடியே அடியே, பொய் சொல்லலாம், ஒரு அளவு இருக்குடி. அதுக்குன்னு இப்படிலாம் இல்லை. அதே மாட்டிக்கிட்டி இல்லை, அப்புறம் என்ன? ஆமா, செல்லக்குட்டி இன்னைக்கு என்ன ஒரே ஸ்மைலிங் ஃபேஸா இருக்கு? அப்படியா? ஆமா. தெரியலப்பா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன், என்ன நடந்துச்சு அப்படி? இல்லம்மா, எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கீங்களா? நீங்க இந்த மாதிரி மாறுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல, அதான். ஓ, அதுவா? சரி சரி, நீ என்னமோ சொன்னியே, அதை பத்தி பேசலாமா? நான் என்ன சொன்னேன்? தூக்கத்துல ஏதாச்சும் சொல்லிருப்பப்பா. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. என்னடி, குழந்தை குட்டி பெற்றுக்கணும், ஸ்கூல்ல கொண்டு விடணும், உன்னை மாட்டி விடணும், நான் ஊருக்கு சப்போர்ட் வரணும், இந்த மாதிரி நிறைய சொன்னியேடி. அதுக்கு ஏதாச்சும் ப்ராசஸ் பண்ணாதானே நடக்கும். சும்மா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போமா? போங்க பங்கிட்டேன்னு நீங்க இப்படி பேசுறீங்க. அடியே, பெட்ரூம்ல வந்து இப்படி பேசாம வேற எப்படி பேசுவாங்க? அதுக்கு எதுக்கு இப்ப நீங்க அமைதியா பேசுறீங்க? இங்க யாருமே இல்ல, சத்தமா பேசலாம். சரிடி, அப்ப நம்ம குழந்தைக்கு ரெடி பண்ணலாமா? ஆஹா, மாமானே சொல்லியிருக்காங்கல்ல 2 மாசம் வெயிட் பண்ணணும்னு. மனசு மூடு மாறுதேடி. என்னடி பண்றது? இப்படி உரசிக்கிட்டு படுத்து கிடந்தா, சும்மா படுத்து கிடந்தவனே வந்து தோல்ல ஏறி உசுப்பேத்துற. நான் பார்த்தேன்னா தூங்குற மாதிரி நடிச்சிடுற. இதுக்கிட்டே இப்படி பண்ற? சும்மா கிடந்தவனே உசுப்பேத்தி விட்டுட்டு நீ மாட்டுக்கு கம்முன்னு படுத்துக்கிற. இல்லப்பா, நான்லாம் ஒண்ணும் பண்ணலப்பா. நான் பாட்டுக்கு செவனேன்னு சமத்தி மாதிரி படுத்து கிடக்குறேன். அடியே அடியே, நடிக்காதடி. நீ மாமான்னு கூப்பிட்டது எல்லாமே தெரிஞ்சிச்சுடி. மாமான்னு கூப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. இனிமே மாமான்னு கூப்பிடுறியா? நிஜமாவா கார்த்தி மாமா?
ஆமாண்டி, மாமான்னு கூப்பிட்டா அழகா இருக்கு. பொண்ணுங்கெல்லாம் மாமான்னு கொடுத்தா பிடிக்கும்னு பசங்க சொல்லுவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப நீ கூப்பிடும்போது ஃபீல் வந்துச்சு. அவர் ஃபீலு சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. வீட்டுல எல்லாரும் முன்னாடி கூப்பிடாத, அப்பப்ப நம்ம தனியா இருப்போம்ல, அப்ப கூப்பிடு. ஒரு மாதிரி கிக்கேறுது. ஓ அப்படியா கார்த்திக் மாமா? ஓகே ஓகே, மாமான்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்காதோ அப்படின்னு நினைச்சேன். ஏன் நான் மனுஷன் இல்லையா? மாமான்னு சொன்னா எனக்கு எப்படி பிடிக்காம போகும்? மாமான்னு சொன்னா பசங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படியே ஃபிளாட் ஆயிடுவாங்க. ம், அப்போ ஓகே. இப்போ உனக்கு ஓகேவா? எதுக்கு ஓகே கேக்குறீங்க? இல்லடி, குழந்தைங்க, ஸ்கூலு, கம்ப்ளைண்ட் எல்லாத்துக்கும் ஓகேவா? ஓகே தான். என்னடி சொன்னேன்? நிஜமாவே ஓகேவா? ஆமா நிஜமாவே ஓகே தான். அப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டுமா? பயமா இருக்குமே. அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பயமா இருக்கு? இல்லப்பா, மாமா வேற 2 மாசம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்பா கிடக்குறாரு, அவர் சொல்லதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? நீ ஒரு ஆள், அப்படியே பார்த்தோம்னா நம்ம இப்படியே இருக்க வேண்டியதான். இல்லப்பா, பயமா இருக்கு. என்னடி உனக்கு பயமா இருக்கு? அவன் மூளைக்கு எடுத்து விட்டுட்டு இப்பதான் உனக்கு பயமா இருக்காம்ல, மூச்சு விட்ட பிச்சு பிடிமிச்சு. நான் என்ன பண்ணேன்? நான் தான் ஒண்ணுமே பண்ணல. நீ இந்த ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறியடி. நான் பண்ணணும் பார்த்தாலும் பண்ண விட மாட்டேங்கிறேன். ஓ, என்ன மேடம் பதிலே பேசாம இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? விடிகிற வரைக்கும் இப்படியே பார்த்துக்கிட்டுலாம் நினச்சிக்கிட்டு இருக்கியா? இப்படி ஓப்பி அடிச்சிடலாம் தானே பார்த்தேன். வச்சிட்டியாடா? என்னடி சைடு கேப்ல வாடா போடாங்கிற? ஆமாடா, டால்டா. என்னடி புருஷனை பார்த்து இப்படி பேசுற? சும்மா. உம்மா சொல்லுவேன். என்ன நாங்க எது சொன்னா நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க. நீங்க சரியில்லை. சரி ஆக்குறேன். ஐயோ, நீங்க சரியான பேட் பாய். பொண்ணுங்களுக்கு பேட் பாயா இருந்தா தான் ரொம்ப பிடிக்கும். உனக்கு எப்படி? எனக்கும் பிடிக்கும் தான். அப்புறம் பிடிக்கும், இருந்தாலும் எனக்கிட்ட மட்டும்தான் பேட் பாயா இருக்கணும். கள்ளி மனசுக்குள்ள என்னென்ன வச்சிருக்க பாரு. சரி, நான் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுக்கு மேல் பேசணும்னு வச்சுக்க, நீ பேச்சை இழுத்துக்கிட்டே இருப்ப விடிகிற வரைக்கும். ஐயோ மாமா, பயமா இருக்கு. இருடி வரண்டி. ராகுல், என்னப்பா ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா சித்தி, நைட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி, ஃபோன் பண்ணீங்க எடுக்க முடியல. இது என்ன எனக்கு புதுசா? எப்போ ஃபோன் பண்ணாலும் 1000 தடவை ஃபோன் பண்ணால் ஒரு தடவை தான் எடுப்பேன். எனக்கு பழகி போச்சு வீடு. ஆமாம், நேற்று ஒரு பொண்ணை பார்க்க சொன்னனே, பார்த்தியா? என்ன பிடிச்சிருக்கா? எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்க. அதை கேட்கலான்னு தான் நைட்டு ஃபோன் பண்ணேன். நீ தான் எடுக்கவே இல்லை. சார் தான் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, ஆஃபீஸ்க்குள்ளே கிடக்குற. அப்படி என்னப்பா பண்ணுற ஆஃபீஸில்? கல்யாணம் காட்சின்னு பண்ணியா தானே கரைச்சல்ல? இல்ல சித்தி, பார்த்தேன். பிடிச்சிருக்கா என்ன? அதை சொல்லணும்ல. பார்த்துட்டு நீ வாட்டுக்கு போனீன்னா? இல்ல சித்தி, அந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணுதான், பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு. இல்லையப்பா, நான் பேசும்போது அப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லையே. எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்களா? என்கிட்ட வந்து சொல்லிடுச்சு பிடிக்கலன்னு. நீங்க வேற பொண்ணு பாருங்க. சரி, அப்போ போனால் போயிட்டு போகுது. நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா போதும், வேற பொண்ணு பார்க்கலவான்ல. சரிங்க சித்தி, பாருங்க. வேணான்னு சொன்னா கேட்க போறீங்க. இதுலயே தானே இறங்கிருக்கியே. அது இல்லைப்பா, உங்கள் அம்மா வாட்டுக்கு என் கையில் கொடுத்துட்டு செத்து போயிட்டா. உன்னைய கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சதே பெரிய விஷயம்ப்பா. இப்போ நீ வாட்டுக்கு கல்யாண வயசு தாண்டியும் வேணாங்கிற. நான் என்னத்த சொல்ல? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா நான் வாட்டுக்கு நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன். என்ன சித்தி நீங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்காகவே நீங்க வாழ்ந்தீங்க, எனக்காகவே கல்யாணம் பண்ணாம இருந்தீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகணும் சித்தி. அம்மா எதுக்காக செத்தாங்க? கடன் தொல்லை தாங்க முடியாம தானே 2 பேரும் செத்து போனாங்க. நம்ம கிட்ட காசு இருக்கணும், யாருக்கிட்டையும் 10 ரூபா கை நீட்டி வாங்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்தவன தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா இன்னொரு பொண்ணையும் கூட்டியாந்து கஷ்டப்படுத்த வேண்டாம்ல? எப்பா, நல்லா சொத்து சேர்த்ததுலாம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா இந்த உலகத்தில் யாருக்குமே கல்யாணம் ஆகாதுப்பா. கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஃபஸ்ட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு ஏற்ற மாதிரி பொண்ணை நானே பார்க்குறேன். எதுவுமே எதிர்பார்க்காத பொண்ணை. உனக்கு என்ன ஓகே தானே? நேற்று பார்த்த பொண்ணே ஓகேன்னு தான் சொன்னாங்க. நீ என்னன்னா இப்படி சொல்கிற? சரி, நான் அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன். இல்லை சித்தி, அதெல்லாம் வேணாம். நீங்கள் ஃபோன் பண்ணிலாம் கேட்க வேணாம். பிடிக்கலன்னு சொல்லிட்டா மறுபடியும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அது எனக்கும் பிடிக்காது. அதுவும் சரிதான் ராகுல், நான் வேற பொண்ணு பார்க்குறேன். உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருந்தாலும் சித்திட்ட வந்து நேராக சொல்லு, நான் பேசி கல்யாணத்தை முடிச்சிடுறேன். சரியா? கண்டிப்பா சித்தி, உங்கள்கிட்ட சொல்லாமலா? ஆனா என்ன, இந்த காதல் இலவு தான் எனக்கு வந்து தொலைய மாட்டேங்குது. நானும் எத்தனையோ பொண்ணு பார்க்குறேன், அந்த ஃபீல் வர மாட்டேங்குதே. எல்லா பொண்ணுங்ககிட்டயும் அந்த ஃபீல் வராதுப்பா. யாரோ ஒரு பொண்ணு, 1000ல் ஒரு பொண்ணு, கோடியில் ஒரு பொண்ணு, அந்த மாதிரி பொண்ணு மேலே தான் ஒரு ஃபீல் வரும். பார்க்கலாம்.
நீ யாரையாச்சும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டேன்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டேங்கிற. நான் பார்க்குற பொண்ணு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி வேணான்னு சொல்லிடுதுன்னு சொல்கிறேன். என்கிட்ட பேசும்போது நல்லா தான் சொல்கிறாங்க, உன்னைய பார்க்க வரும்போது மட்டும் வேணான்னு சொல்லிடுறாங்க. அது என்னன்னே தெரியல. சரிங்க சித்தி, நான் கிளம்புறேன், ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. சரிப்பா, பார்த்துப்போ. என்ன மேடம், எந்திரிச்சதுலேருந்து ஏதோ யோசனையாகவே இருக்கீங்க. எந்திரிச்சதே லேட்டு, இதில் யோசனை வேறையா? நைட்டு பூரா என்ன தூங்க விட்டீங்க நீங்கள் பண்ண வேலை. இப்போ லேட்டாக இருந்துச்சுன்னா இங்கே பாருங்க, டைம் வேறு ஆச்சு. இனி எப்போ ஆஃபீஸ்க்கு போகிறது? அதான் என்ன போய் சொல்லி லீவ் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு என்னடி பண்ணுறது? தூக்கத்தை பார்த்தா எல்லாம் சரி வருமா? போங்கப்பா, நீங்கள் எப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு உன் முகம் ரொம்ப பிரைட்டாக இருக்கு. அப்படியா? எனக்கெல்லாம் ஒன்றும் அப்படி தெரியலையே. நிச்சயமா தாண்டி சொல்றேன், இன்னைக்கு விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. வேணா இன்னைக்கு கீழே போய் பாருவே, எல்லாரும் கேட்பாங்க. நீங்கள் ஒன்றும் சும்மா சொல்லாதீங்க, எனக்கு தெரியும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மறுபடியும் ஏதாச்சும் பிளான் பண்ணீங்க, நான் பிச்சே பிடிச்சு. என்ன செல்ல குட்டி, மாமா மேல இப்படி கோச்சுக்கிற? போ, நீ எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்க. இன்னைக்கு நைட்லாம் நான் போய் தனியாவே தூங்கிக்கிறேன். தூங்குங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. மாமாடி, உனக்கு எதுக்கு பிரச்சனை வரப்போகுது? இருடி, நைட்டு வச்சுக்கிறேன் கச்சேரி. ஐயோ, அப்புறம் நாளைக்கு நான் லீவ் போட முடியாதுப்பா. நான் கிளம்புறேன் சாமி. போடி போ, நைட்டு இங்கே தானே வருவேன். என் கண்ணுல இருந்து தப்பிச்சிருவியா? எப்படி மாட்டாம இருக்கேன்னு பார்க்கறேன். போங்கப்பா, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அதே நினைப்பு தான். இனிமே அதே நினப்பு தான் செல்லும். என்ன செல்லம் பண்றது? அதே நினச்சிக்கிட்டு இருந்தா சோறு வந்துருமா? நான் போய் ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன். இல்லை செஞ்சுட்டு கூப்பிட்றேன், வாங்க. என்ன ஸ்வேதா, காலேஜ் போகலையா நீ? என்னங்க நீ என்ன ஞாபகத்தில் இருக்கீங்க? இன்னைக்கு சாட்டர்டேலாம் எங்களுக்கு காலேஜே இல்லை. எப்போ ஆச்சும் ஒரு தடவை அப்பா வச்சாலும் போகிறதில்ல. இன்னைக்கு லீவு. என்ன ஞாபகத்தில் இருக்கீங்க நீங்கள்? அதனால தானே இங்கே ஆஃபீஸ் போகாமல் இருக்கீங்க. ஆமாவோ, இன்னைக்கு சாட்டர்டேவோ, நல்ல வேலை லீவ் சொல்லுவோம்னு நினச்சேன். லீவ் சொல்லியிருந்தா இன்னைக்கு காது துப்பியிருப்பாங்க. சம்திங் ராங், என்னமோ ஆயிடுச்சு. அம்மா, இன்னைக்கு என்ன ஆள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கீங்க. அண்ணன் எதுவும் கிஃப்ட் கொடுத்தாரா? ஏன் உங்கள் அண்ணன் கிஃப்ட் கொடுத்தாலும் என் மூஞ்சி பிரைட்டாக இருக்குமா என்ன? நிஜமாவே இன்னைக்கு நான் அழகாக இருக்கானா? ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா அழகாக தான் இருக்கீங்க. என்னன்னு தெரியலானா? நிஜமாக தான் சொல்கிறியா? அப்போ உண்மையாகவே அழகாக இருக்கணும். ஆமாம், வேறு யாரும் சொன்னாங்களா? அவங்க அண்ணன் தான் சொன்னாங்க, நான் தான் நம்பலை. இப்போ தான் கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கு. என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு அழகாக இருக்கீங்களே, என்னாச்சு? வாட் ஹேப்பன்? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நான் ஒரு க்ரீம் போட்டேனா, அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா, நீ என்கிட்டே போய் சொல்கிறீங்க. நீங்கள் க்ரீம்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்களா, என்கிட்டே போய் சொல்கிறீங்க. என்னமோ நடந்திருக்கு. நடந்தா சரி, நல்லா இருந்தால் சரி தான். இந்த மாதிரி எப்போவும் இருந்தால் எனக்கு அது போதும். அண்ணிட்ட பேசாது. அண்ணி இன்னும் இப்படி ஓட்டு அக்கா தங்கச்சி மாதிரி. போய் படிக்க வேற இருந்தால் பாரு. இல்லைங்க நீ, நான் மீனா கூட வெளியில் போகிறேன். உனக்கும் வேலை இல்லை, அவளுக்கும் வேறு வேலை இல்லை. 2 பேருக்கும் ஊர் சுற்றுறதே பொழப்பாக போச்சு. எப்போ செமஸ்டர் வந்தோடனே அப்புறம் வேலை தேடணும். அப்போ தெரியும் கஷ்டம். நல்லா சுற்றுங்க, இப்போதைக்கு எவ்வளோ சுற்ற முடியுமோ சுற்றுங்க. அப்புறம் டெய்லி மாற்றம் வேலை தானே. கம்பெனி ரெடியாக இருக்குது. அண்ணன் வேலை பார்க்குறாங்க, அண்ணி வேலை பார்க்குறாங்க. 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் வேலை தங்கின்றா. இதில் என்ன இருக்குது? அதெல்லாம் நம்மகிட்ட நடக்காதுமா. யாராக இருந்தாலும் சரி, நாத்தனாவாக இருந்தானே யாராக இருந்தானே, டேலண்ட் இருந்தாதே. நானும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அப்போ நான் வடுக்கு ஜம்முன்னு வீட்டில் இருந்துருவேப்பா. ஒரு 2 வருஷம் ஹாயாக ஃப்ரீயாக இருப்பேன். அதுக்கப்புறம் நீங்களே ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆயிடுவேன். முன்னாடி வேலைக்கு போகிற ஐடியாலாம் இப்போ இல்லையா உனக்கு? போகலாம், மெதுவாக போகலாம். கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் போகலாம். உனக்கு வந்த வாழ்க்கையா? சரி போ. மீன் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா. அப்புறம் அண்ணங்கிட்ட சொல்லி திஷ்டி சுற்றி போட சொல்லுங்கள். அப்புறம் எங்கள் அம்மா கண்ணிலையும் அந்த மஞ்சள் மண்டை கணத்தில் பூரா வெள்ளை வெள்ளேன்னு ரோஸ் கலரில் அப்பிக்கிட்டு திரிவாளே, அவன் மூஞ்சியில் மாட்டிடாதியே, கண்ணு பூரா பட்டுரும். ரொம்ப ஓட்டாதம்மா, போமா. அது நிஜமாதாப்பா, ரொம்பவே அழகாக இருக்கீங்க. சரி, நான் கிளம்புறேன், வந்து பேசுகிறேன். நம்ம என்ன இன்னைக்கு அவ்வளோ அழகாக இருக்கோமா? ஒரு வேளை ரொம்ப அழகாக தான் இருக்கும் போல. கார்த்திக் சும்மாவா சொல்லுவார்? சும்மா சொல்கிறாரு தான் நினச்சோம். இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஆண்டி, இந்த இருக்கா பாருங்க, இவ கடைக்கு தானே இந்த அதே வந்துட்டால, இவளை போ சொல்லுங்க, நம்ம என்னத்தை போ. அடியே, இதே ஒரு பொம்பளை பிள்ளை எந்திரிச்சு வர லட்சணமா? லீவுனா சீக்கிரம் எந்திரிக்கவே மாட்டியா? கடைக்கு போகணும், போய் லிஸ்ட் எழுதி வச்சுருக்கேன், போய் சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடு. சரிங்க தே, லிஸ்ட்டை கொடுங்க. நான் கண்டே போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கிளம்பி தான் இருக்கேன், அவர் வரட்டும். ஏன் வண்டியில் ஏறிக்கிட்டு தான் போவீங்களோ? இந்த இருக்க கடைக்கு பக்கத்து தெரு தானே, நடந்து போயிட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டு வா. தலையிலலாம் நீ அரிசி முட்டை தூக்குனதே இல்லையா? தூக்கி வச்சு கொண்டு வா போ. ஒய்யாரமாக வண்டியில் தான் சோடு சேர்ந்து போக திட்டீங்களோ? ஆமாங்க சார். அப்புறம் நான் சோடு போட்டு போகாம என் புருஷன் பைக்கில் நான் பின்னாடி உட்காராம வேற யாரும் உட்காருவாங்க? நீங்கள் போகிறதுனா கூட போங்க. நீங்கள் போகிறதுலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லாட்டினா நான் தான் போவேன்.
ஏண்டி பெட்ரோல் விற்கிற விலைக்கு பெட்ரோல் வாங்கி போட முடியுமா? அதுக்கு இதுக்கும் வண்டியெலாம் எடுக்க முடியுமா? வெளியில் ரொம்ப தூரம் போகிறதுனா வண்டி எடுக்கலாம், சும்மா பக்கத்து தெருவு போகிறதுக்கெலாம் வண்டி எடுக்க முடியாது. என்னங்கத்த, நாங்கள் பக்கத்து தெருவுக்கு போகிறோம்னு சொன்னோம், வரும்போது வாங்கிட்டு வரோம்னு சொன்னோம். நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம், நாங்கள் அப்படியே போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வருவோம். பக்கத்து தெருவுக்கு போகிறதுக்கெலாம் வண்டி எடுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. என்ன ஆண்டி இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக திமுறா பேசுகிற மாதிரி இருக்குது? இல்லை மித்ரா, நான் எப்போ மாதிரி தானே பேசுகிறேன். இல்லையே, இன்னைக்கு என்னமோ டிஃப்ரெண்ட் தெரியுது உன் மூஞ்சியில். ஆமாண்டி, எனக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. எப்போ மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டே எதையோ பறி கொடுத்த மாதிரியே திரிவா. இப்போ என்ன ப்ரெஸ்ஸாக வச்சுருக்கா மூஞ்சியை? ஆமாண்டி, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. ஒருத்தவங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தால் உங்களுக்கு பிடிக்காது, அழுதுகிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் உன் பிரச்சனை. போ கடைக்கு போயிட்டு வா. இப்போ எங்களுக்கு மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தால் தான் மதியத்துக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிட முடியும். உடனே செய்ய சொன்னால் நீ பிக்கு பண்ணிக்குவே, நாங்களே செஞ்சுக்கிறோம். அப்படியே ஒரு நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கிட்டு வந்துடு. சாரிங்கத்த, நாங்கள் வெளியில் போகிறோம், நாங்கள் வரதுக்கு ஈவினிங் ஆயிரும். அப்படி உங்களுக்கு அவசியம் அர்ஜென்ட் தேவைப்பட்டா நீங்களே போய் வாங்கிக்க. இந்த தானே இருக்குது கடை, பக்கத்தில் தானே இருக்குது. என்னடி நான் சொன்னது எனக்கு திருப்பி சொல்கிறியா? என் மாமியாரெலாம் எப்படி பேசுவாங்க தெரியுமா? ஒரு பதத்தில் பம்மி போயிடுவேன். எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன். எல்லா மாமியாரும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. எனக்கெல்லாம் குழந்தை பிறந்து மருமகள்லாம் வந்தானா உங்களை மாதிரிலாம் நடத்த மாட்டேன். என் மக மாதிரி, மகளை விட மேலே ஒரு ஸ்தானத்தில் வச்சு நடத்துவேன். ஆமாம், நீ என் பையன் கூட வாழ்ந்தா தானே உனக்கு குழந்தை பிறக்க. வேறு கல்யாணம் பண்ணினா பிறக்கும். அதை எதுக்கு நம்ம போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம்? அத்தை, உங்களோட வாரிசு என் வயிற்றுல தான் வரும், பார்க்குறீங்களா? அதான்டி, என் புருஷன் இன்னும் 2 மாதம் டைம் இருக்குன்னு சொன்னார்ல, அதுக்குள்ளே உன்னை வெளியில் விரட்டிடுவேன். என்னடி ஒரு மாதிரி சிரிக்கிறா? இன்னைக்கு பேச்சே எனக்கு ஒன்றும் சரியில்லை. நம்ம போங்க அங்கிட்டு. நீங்களும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரே ரூமில் வேற தங்க வச்சிருக்கியே. மித்ரா, என் பையனை பற்றி எனக்கு தெரியாதா? அவன் அக்குமாக்கு தங்குவான், உரசுனா கூட பற்றிக்க மாட்டேன். ஆமாம், இன்னும் சின்ன பிள்ளை நினச்சிக்கிட்டே இருங்க. என்னம்மா பண்ணுங்க போங்க. ஆமாம் ஆமாம், கார்த்திக் அக்குமா தங்கம் தான். யார் வருஷம்னாலும் பற்றிக்க மாட்டார். இருந்தாலும் கல்யாணம் பண்ண ஒரு வருஷம் பற்றிக்காமல் இருக்குமா? அதெல்லாம் பற்றிக்கும். ஆண்டி, இவளை பாருங்க, வெறுப்பேற்றுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா. இல்லை மித்ரா, நிச்சயமாக தான் சொல்கிறேன், கண்டிப்பாக பற்றிக்கும். நீ பொய் சொல்லாத. என்னோட கார்த்திகை பற்றி எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம். உன்னோட கார்த்திக் இல்லை, என்னோட கார்த்திக். என்னடி பேச்செல்லாம் ஒரு திணுசாக தான் இருக்கு இன்னைக்கு. ஆமாங்கத்தே, என்ன பண்ணுறது, ஒரு தினுசாக இருந்தால் தான் உங்களெல்லாம் சமாளிக்க முடியும். சரிங்கத்தே, என் புருஷன் மேலே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் போய் தான் அவருக்கு ஷர்ட் மாட்டி விடணும். நான் போய் பட்டன் மாட்டலைன்னா ரொம்ப கோவப்படுவார். போயிட்டு வரேன். அப்புறம் மளிகை ஜாமான் அங்கே பக்கத்து தெருவில் தான் இருக்குது. அந்த கடையில் இல்லைன்னா அடுத்த தெருவில் ஒரு கடை இருக்குது. அதுலேயும் இல்லைன்னா அது கடை தெருவில் போனீங்கன்னா பெரிய கடையாக இருக்குது. நடந்தே போய் வாங்கிட்டு ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக மூட்டை கட்டி தலையில் தூக்கி வச்சுட்டு வாங்க, நான் வர்றேன். என்னடி இவ பேச்சு இன்னைக்கு ஒரு மாதிரி திணுசாதாண்டி இருக்கு. ஆமாங்க ஆண்டி, இவ பேச்சு என்னமோ சரியில்லை. ஒரு மாதிரி தான் பேசுகிறா. என்னமோ நடந்திருக்கு, என்னன்னு தெரியல. முதல்ல 2 பேரும் பிரிக்கிற வழியை பாருங்கள். நீங்கள் இப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு வாய் பேச்சுதேன், வேறு ஒன்றும் இல்லை. வாயால் வட சொன்னால் நல்லா சுடுவீங்க. இல்லைன்னா அவளே மருமகளை ஏற்றுக்கங்க. நான் போகிறேன், என்கிட்ட எதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்கோம்னே தெரியாது. இருடி, இப்போ எதுக்குடி கோச்சுக்கிற? கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம், இருடி. கொஞ்ச நாள் விட்டா இவன் நம்மளை தலையில் மிளகா அரைச்சிடுவா போல். இவன் சரிப்பட்டு வர மாட்டா. கொஞ்சம் அடங்கி போகிறாளேன்னு பார்த்தேன். இன்றைக்கி பேசுகிறத பார்த்தா சரிப்பட்டு வராது. ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், விடு. அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க, ஆனால் ஒன்றும் பண்ணாதீங்க. என்ன இன்னைக்கு அத்தையா வர சொல்லியிருக்காங்க? எப்போ நான் வீட்டுக்கு வந்தாலே விரட்டி அடிப்பாங்க. இன்னைக்கு அவங்கள வர சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களோ? ஒத்துக்கிட்டா நல்லது தானே. பாப்பா வந்துட்டியா? ஆமாங்க அத்தை, என்ன திடீர்னு வர சொல்லியிருக்கீங்க? மாமா நல்லா தானே இருக்காரு, அவருக்கு ஒன்றும் இல்லைல்ல. எங்க மாமாவும் மீராவையும் காணோம்? நல்லா தப்பா இருக்காரு, அவருக்கு ஒன்றும் இல்லை. 2 பேரும் பக்கத்தில் கோயிலுக்கு போயிருக்காங்க. சொல்லுங்க அத்தை, அப்புறம் எதுக்கு வர சொன்னீங்க? மாமா எதுவும் வர சொன்னாரா? இல்லைப்பா, நான் உங்ககிட்ட பேசணும், அதான் வர சொன்னேன். சொல்லுங்க அத்தை, எதா இருந்தாலும் சொல்லுங்க. இல்லைப்பா, உனக்கே தெரியும், மீராக்கு நான் வேறு இடத்துல பையன் பார்த்துட்டேன். அவன் நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. வீம்புக்குன்னே பண்ணிக்கிட்டு இருக்கா. மாமா தான் கல்யாணம் பண்ணிப்போம்னு. நான் சொன்னாலும் கேட்குறதே இல்லை. உங்கள் மாமா அதுக்கு மேலே 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணால் நான் என்னப்பா பண்ணுவேன்? அவளுக்கு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் தானே ஆசைப்படுவேன். உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து யாருமே இல்லாமல் அனாதையா, நீனே அனாதையா வாழ்ந்த, அவளும் அதே மாதிரி வாழணுமா? அவள் எல்லாரோடையும் வளர்ந்தவ. நீனாச்சும் இப்படி வளர்ந்து உனக்கு பழகி போச்சு, அதனால உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவள் சொந்த பதத்தோடு வாழ்ந்தவ. உன் குடும்பத்தில் வந்து அனாதையாக இருக்கணும். குழந்தை பிறந்தாலும் அதுவும் அப்படி தானப்பா இருக்கணும். நாங்கள் இருக்கோம், இருந்தாலும் அது சரிப்பட்டு வருமா? நான் எங்கேத்து அனாதையா இருக்கேன்? எனக்கு தான் நீங்கள் இருக்கீங்கல்ல, நீங்களும் மாமாவும் தானே இருக்கீங்க. நாங்கள்
இருக்கும் இருந்தாலும் அம்மா அப்பா இருந்தால் அது ஒரு மாதிரி இல்லை. அதை சொல்ல வந்தேன். காசு பணமும் இப்போ தான் வேலைக்கு போய் கொஞ்சம் சம்பாதிக்க அது வயிற்று பழப்புக்கே சரியாக போயிடும். மற்றபடி இடம் வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆகணும்னா எவ்வளோ டைம் எடுக்கும். என் பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் தானே நான் நினைப்பேன். இப்போ பார்த்துருக்க மாப்பிள்ளைக்கு 2 வீடு இருக்குது, ஏகப்பட்ட சொத்து இருக்குது. நினச்ச வாழ்க்கையை அவளுக்கு இஷ்டம் மாதிரி வாழ்வா. இப்போ அவளுக்கு சொன்னால் புரியாது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புரிஞ்சுப்பா. சரிங்க அத்தை, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இல்லைப்பா, நீனே அவளை பிடிக்கலன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி விலகிடு. இல்லைங்க அத்தை, மீராவை எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் எப்படி? நீ பண்ணிதாப்பா ஆகணும். அவள் சந்தோஷமா இருக்குன்னு நினச்சின்னா பண்ணிடு. இப்போ லவ் பண்ணும்போது நல்லா இருக்கும், அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சினா அது நல்லா இருக்குமா? காசு பணம் இல்லைன்னா சண்டை கண்டிப்பாக வரும். அதுக்கு நீ இப்போவே பிரிஞ்சுனா அவள் பாட்டுக்கு சந்தோஷமா இருப்பா. அவள் சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சின்னா இந்த முடிவு எடு. அவள் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இருந்தாலும் அவளை விட்டு பிரிய எனக்கு மனசு வரல. எல்லாம் சரியா போயிடும். அத்தை உனக்கு உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி பொண்ணை நானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். மீரா உனக்கு வேணும். அவள் சந்தோஷமா இருக்குன்னு நினச்சின்னா முடிவேடு. அவளை தான் நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அப்புறம் நான் சொன்னோன்னு சொல்லிக்கிட்டு தெரியாத. நீ என்ன சொன்ன மாதிரி சொல்லு, இல்லாட்டினா விஎம்முக்குன்னு ஏதாச்சும் பண்ணுவா. இல்லைங்க அத்தை, அப்பெல்லாம் எதுவும் சொல்லலை. சரிப்பா, நீ படித்த பையன், எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன்னு சொன்னேன். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா சரிதான். புரிஞ்சுக்கிட்டு அவள் மனசு நோகாம சொல்லியிருப்பா. ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அவளை விட்டு விலகிடு. அப்போ தான் அவள் சந்தோஷமா இருப்பா. இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுவா, அப்புறம் அவளே மாறிடுவா. நான் சொன்னேன்னு சொல்லிடாத. சரி, ஒரு 2 பேர் வர்றதுக்குள்ளே கிளம்பிடு. இதை சொல்கிறது தான் கூப்பிட்டேன். நானே வந்திருப்பேன், அலைய முடியல. நான் கூட அத்தை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு இவ்வளோ சந்தோஷமாக வந்தேன். அத்தை ஏன் இப்படி இருக்காங்க? அவங்களும் என் சொந்தம் தானே. எனக்கு யாருமே இல்லை, நீ இவங்களே குத்தி காட்டுறாங்க. யாருமே இல்லைன்னா இந்த உலகத்தில் யாரும் வாழக்கூடாதா? காசு பண்ண இல்லைன்னா யாரும் சந்தோஷமாகவே இல்லையா? என்னோட மீராவை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? மீரா என்னோட வளர்ந்தால் சந்தோஷமாக இருக்க மாட்டாளா? அவள் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அவள் பின்னாடி நம்மளை லவ் பண்ணிட்டோமோ கல்யாணம் பண்ணிட்டோமோ அப்படின்னு கஷ்டப்படக்கூடாது. அவள் நல்லா இருக்கட்டும்.